இன்றைக்கி ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கோங்க, 1/4 கப் தயிர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சியும் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயமும் கேரட்டு துருவலையும் சேர்த்துருக்கிறேன். இதை பாதி குக்கானா போதும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் ரவா இட்லி சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்து வேக வச்சு எடுத்தால் சுவையான ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தக்காளி சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை ரவா தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்.